பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் 1 சாமுவேல் 18:14 அடியேன் வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலமாக பேசுவாராக. தாவீது தன்னுடைய செய்கைகளை, தன்னுடைய வேலைகளில் எல்லாவற்றும் புத்தியாய் நடந்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு பிள்ளை, அவனை கர்த்தர் புத்தியாய் நடத்துகிறார். அவனோடு கூட இருந்து அவன் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வேத வசனத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா 18ஆம் அதிகாரத்தில் சவுல் ராஜா தாவீதின் மீது மிகவும் பொறாமை கொண்டவனாக அங்கே காணப்படுகிறார். ஏன்னா அவனுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா ஜனங்களும் தாவீதை பெருமையாக பாடி அவனை பெருமைப்படுத்துகிறார்கள், தாவீதை குறித்து உயர்த்தி பேசுகிறார்கள். இதை சவுல் அங்கீகரிக்கவே இல்லை, இதை சவுல் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நம்ம ராஜா நம்மளை யாருமே பேச மாட்டேன்றாங்க, இவன் சாதாரண ஒரு பையன், இவனை குறித்து இவங்க மேன்மை பாராட்டுகிறாங்களே என்று அந்த நாள் முதற்கொண்டு அவன் மீது மிகவும் கோபம் கொண்டவனாக, வெறுப்போடு கூட, இந்த வேளையில பொறாமையோடு கூட அவன் பின்பதாக அவன் கடந்து வருகிறான். ஸோ ஒவ்வொரு முறையும் தாவீதை கொல்லும்படியாக, இது நிமித்தமாக கொல்லும்படியாக பல முறை அவன் முயற்சி பண்ணுகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதோடு கூட இருந்தபடினால எல்லா இடங்களிலிருந்தும் கர்த்தர் அவனை தப்புவித்து காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் இந்த உலகத்தில் அப்படிதான். நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, நம்ம புத்தியாய் நடக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள். நீங்கள் புத்தியாய் நடப்பதை ஜனங்கள் கண்டார்கள் என்றால் உண்மையாகவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். ஏன்னா அங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 15வது வசனத்தில் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான் என்று. அப்போ தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் புத்தியாய் நடந்தீங்கன்னா உங்களை கண்டு அநேகர் பயப்படுவார்கள். நாம மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு புறஜாதி ஜனங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாம பயப்படக்கூடாது. தேவனுக்குள்ளாக பயந்து, நாம தேவனுக்கு பயந்து நடந்தா மற்றவர்கள் நமக்கு பயப்படுவார்கள், மற்றவர்கள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். ஸோ நாம எப்படி நடக்கணும்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகளாய் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிற பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் அவ்விதமாய் ஆசீர்வதித்தார். தேவன் அவ்விதமாய் அவனை ஆசீர்வதித்தார். அவன் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களிலும் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. அவன் ஒவ்வொரு காரியத்தை எடுக்கும்போது, அதாவது சவுல் அனுப்புகிறான், யுத்தத்துக்கு அனுப்புறான், ஒரு இடத்துக்கு போற எல்லா இடத்துலையும் அந்த யுத்தத்தை அழகா ஜெயிச்சுட்டு வரான். அப்போ சவுல் ஒவ்வொரு முறையும் பார்க்குறான், என்ன எதை கொடுத்தாலும் இவன்கிட்ட எல்லாமே நல்லா நடக்குது, சக்சஸாக முடியுது, இவன் கைக்கு போற ஒவ்வொரு விஷயத்தையும் இவன் சாட்சியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வரானேன்னு சொல்லிட்டு அவன் மிகவும் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் தாவீதை போல செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுங்க. உங்க கைக்கு வருகிற வேலைகள், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அது எந்த விதமான வேலையா இருக்கட்டும், அது ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இல்லை வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், ஊழியமாகட்டும், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை நம்பி ஒரு காரியம் கொடுக்குறாரு. அந்த நம்பி அந்த வேலையில நீங்க உண்மையாய் பயத்தோடு பக்தியோடு செய்யும்போது அந்த இடத்துல உங்களுக்கு எந்த பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயந்து கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியாக செய்வீர்கள் என்றால் அந்த செய்கைகளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். அங்கே வசனம் சொல்கிறது, அவன் மகா புத்தியாய் நடந்தான்னா அப்போ கையில் இருக்கிற வேலையை அவன் பொறுப்பாக எடுத்து, அது என்னுடைய வேலை, கர்த்தர் என்னை கொடுத்துருக்கிறார், என் கையில் கொடுத்துருக்கிறார், நான் விசாரிக்கணும், நான் அதை காரியத்தை செய்யணும், நான் குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் ஊழியத்தை பார்த்துக்கணுன்ற அந்த உணர்வோடு கூட அந்த வேலையில் அவன் தாவீது எப்படி பொறுப்பாய் செயல்பட்டானோ அந்த மாதிரியே நீங்களும் செயல்படும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக, யார் முன்பதாக நம்ம வெட்கப்பட்டு பயந்து ஒடுங்குகிறோமோ அதே ஜனங்களுக்கு முன்பதாக தலை நிமிர செய்து கர்த்தர் தாமே அவர்கள் நம்மளை கண்டு பயப்படுகிற மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஸோ இந்த நாளை, இந்த வசனத்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் செய்கைகளில் புத்தியாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஞானமாய் புத்தியாய் நடந்து கொள்ள இந்த நாளில் நீர் கிருபை தருவீராக. எந்த வேலையாக இருந்தாலும் தாவீது எப்படி ஆண்டவரே அது சின்சியராக எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்து வந்தானோ அதே மாதிரி கர்த்தாவே என் பிள்ளைகளும் ஆண்டவரே, அடியேனும் ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் புத்தியாய் நடக்க கிருபை தருவீராக. எல்லா பலவீனங்களும் நாச மோசங்களும் எல்லாவற்றையும் விலக்கி காத்தருளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, முழு மனதோடு உம்மை நோக்கி பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு ஜுரத்தோடு பலவீனத்தோடு இருந்தா ஆண்டவரே, எல்லா ஜுரமும் வியாதியும் இப்பொழுதுதான் சரித்தை விட்டு இயேசு நாமத்தில் நீங்கி போக முடியாது தயவாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதியும் கூடவே இரும், வழிநடத்தும். உம்முடைய சமூகம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.